யாழில் காணாமற் போன லலித் குகன் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சிக்குவாரா கோட்டாபய ட்ரம்பை பல மணி நேரம் காத்திருக்க வைத்த புடின். சர்வதேச விசாரணைக்கு வலுச்சேர்க்கும் படலந்த அறிக்கை வெளியீடு. நுவரெலியா பொது வைத்தியசாலையில் வைத்திய சேவைக்கு இடையூறு ஏற்படுத்திய ராணுவ மேஜர் கைது. இடியுடன் கூடிய கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கொலை சம்பவங்களில் பிரபல்யமாக பேசப்பட்ட முன்னாள் எம்பி மீண்டும் அரசியல் களத்தில். ரக்பி விளையாடிய நாட்களில் நாமல் விட்ட தவறு. அபராதம் செலுத்தும் அரசாங்கம். அதிர்ச்சி தரும் தென்னிலங்கை. 4ஆம் மாடியில் நடந்த பயங்கரம். 2011ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன 2 மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பில் உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சியமளிக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணையை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 30ஆம் தேதி பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கியுள்ள அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உயர்நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புடன் தொலைபேசியில் உரையாட நேரம் குறித்த பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் 1 மணி நேரம் காத்திருக்க வைத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டிரம்புடன் தொலைபேசி உரையாடலுக்கு அவர் தாமதமாகிறார் என்பதை அதிகாரிகள் எச்சரித்தும் விளாடிமிர் புடின் ஒரு வெடிச்சிரிப்புடன் அதை புறந்தள்ளியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போர் தொடர்பில் விவாதிக்க டிரம்ப் அனுப்பிய தூதர் ஒருவரை சந்திக்க விளாடிமிர் புடின் சுமார் 8 மணி நேரம் தாமதப்படுத்தியுள்ளார். தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் விவாதிக்க நேரம் ஒதுக்கிய பின்னர் மாஸ்கோவில் தொழிலதிபர்கள் மற்றும் வணிகர்களிடம் நேரடியாக பேசும் வருடாந்திர ரஷ்ய நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றிருந்தார். ரஷ்ய நேரப்படி மதியத்திற்கு மேல் 4 to 6 மணிக்குள் டிரம்புடன் தொலைபேசி உரையாடலுக்கு புடின் ஒப்புக்கொண்டிருந்தார். அதற்கு முன்னதாக தொழிலதிபர்கள் மற்றும் வணிகர்களிடம் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிக்கு புடின் ஒப்புக்கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு டிரம்புடன் பேச ஜனாதிபதி மாளிகைக்கு திரும்ப வேண்டும் என அவர் அவசரப்படவில்லை என்றே தெரிவிக்கப்படுகின்றது. மாலை 4 மணியை தாண்டிய போது நிகழ்ச்சியை நடத்தும் அலெக்சாண்டர் ஷோஹின் என்பவர் ஜனாதிபதி புடினிடம் அது குறித்து பேசிய நிலையில் 6 மணிக்கு முன்னர் டிரம்புடன் தொலைபேசி உரையாடல் முடிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போதும் புடின் அவசரப்படவில்லை என்றும் கடைசியில் மாநாட்டில் இருந்து வெளியேறிய ஜனாதிபதி மாளிகைக்கு அவர் வந்து சேரும் போது மாலை 5 மணி என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா உக்ரைனுடன் ஒப்புக்கொண்ட 30 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை விளாடிமிர் புடின் இதுவரை ஏற்கவில்லை. இந்த உரையாடலில் புடினை ஒப்புக்கொள்ள வைக்க தமக்கு கிடைத்த வாய்ப்பு இதுவென டிரம்ப் தெரிவித்திருந்தார். டிரம்பிடமிருந்து சலுகைகளை பெறுவதற்காக புடின் போர் நிறுத்த திட்டத்தை தாமதப்படுத்தி வருகின்றார் என தெரிவிக்கப்படுகின்றது. 2014இல் ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைன் பிரதேசமான கிரிமியாவை இனிமேல் ரஷ்ய பகுதி என டிரம்ப் ஆதரிப்பார் என தெரிவிக்கப்பட்டாலும் உக்ரைன் தரப்பில் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்பது இனிவரும் நாட்களில் தெரியவரும் என தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் சம்பந்தமாக வெளியக விசாரணை பொறிமுறைக்கு வலுச்சேர்க்கும் வகையிலேயே படலந்த விசாரணை ஆணைக்குழுவில் அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் பிரிவினைவாத டயஸ்போராக்கள் சூழ்ச்சியாகவே பல வருடங்களுக்கு பிறகு தற்போது அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஜேவிபியின் தலைவர் ரோஹண விஜயவீர கொல்லப்பட்டமை தொடர்பில் நேரடி சாட்சியம் இருப்பதாக நபர் ஒருவர் கூறியுள்ளார். சந்திரிகா ஆட்சியில் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முக்கிய அமைச்சராக இருந்தார். அப்போது படலந்த அறிக்கை தொடர்பில் ஏன் பேசப்படவில்லை? அறிக்கை ஏன் வெளியிடப்படவில்லை? மைத்ரிபால ஸ்ரீசேன ஆட்சி காலத்திலும் ஊழல் ஒழிப்பு பிரிவில் அனுர முக்கிய வகிபாகத்தை வகித்தார். அப்போது ஏன் மேற்படி அறிக்கை எடுக்கப்படவில்லை? அல் ஜசீரா ஊடக நேர்காணலில் புலிகளுக்கு சார்பான பார்வையாளர்கள் சபையே இருந்தது.
ரணிலை அழைத்து படலந்த அறிக்கை சபையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை வெளிப்படுத்தி தற்போது அதனை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வெளியாக பொறிமுறைக்கான ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன. சாட்சிகள் திரட்டப்பட்டு வருகின்றன. போருக்கு அரசியல் தலைமைத்துவம் வழங்கிய தலைவர்கள் மற்றும் படையினரை இலக்கு வைத்தே இந்த பொறிமுறை வகுக்கப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்புலத்தில் படலந்த அறிக்கையை வெளியிட்டு இலங்கை மனித உரிமைகளை மீறிய நாடு என்பதை காண்பிப்பதற்கு களம் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. இது காட்டி கொடுப்பாகும். மேற்படி அறிக்கையை வெளியிடுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் இலங்கை தொடர்பில் வெளியக பொறிமுறைக்கு முயற்சிக்கப்படும் முக்கிய வேளையில் அறிக்கை வெளியிடப்படுவது சூழ்ச்சியாகும். இதனை கண்டிக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் திடீரென உள்நுழைந்த வைத்திய சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தி வன்முறையில் ஈடுபட்ட ராணுவ முன்னாள் மேஜர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் விடுமுறைக்காக நுவரெலியாவுக்கு வருகை தந்த நிலையில் பலத்த காயங்களுடன் நேற்று நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளார். இதன்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கும் பிரிவில் பணிபுரியும் ஊழியர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகாத வார்த்தைகளை பிரயோகித்து வைத்திய சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளார். பின்னர் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் மகேந்திர சேனவரத்ன சம்பவ இடத்திற்கு வருகை தந்தபோது அவரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து வைத்தியசாலையில் நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக வைத்தியசாலை நிர்வாகம் நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டை தொடர்ந்து நுவரெலியா போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அண்மைய காலங்களில் இலங்கை அரசியலில் பிரபல்யமாக பேசப்பட்டு வந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான லொஹான் ரத்வத்தை மீண்டும் அரசியலுக்கு பிரவேசிக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் இவர் அரசியலில் ஒதுங்கியிருந்தார். லொஹான் ரத்வத்தை கடந்த தேர்தலில் அமைதியடைந்திருந்த நிலையில் அவர் மீண்டும் அரசியலில் பிரவேசித்துள்ளார். தற்போது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உடதளவின்ன 10 கொலைகள் முதல் அனுராதபுரம் சிறைச்சாலையில் திடீர் பிரவேசம், அண்மையில் வாகன மோசடி உட்பட பல சம்பவங்களில் இவர் பிரபல்யமாக பேசப்பட்டு வந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் மேற்கு சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவிற்கு உலக ரக்பி சம்மேளனம் விதித்த பெரிய அபராதத்தை இலங்கை இன்னும் செலுத்தி வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச ரக்பி விளையாடிய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் காரணமாக உலக ரக்பி சம்மேளனம் அவருக்கு அபராதம் விதித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2014ஆம் ஆண்டு ரக்பி போட்டியின் போது பிஜிய வீரர்கள் விளையாட்டு விதிமுறைகளை மீறி போட்டியில் கலந்து கொண்டனர். இதனால் அவர்கள் ஆண்டுக்கு 50,000 ஸ்டெர்லிங் பவுண்டுகள் அபராதம் செலுத்தி வருவதாக சுனில் குமார சுட்டிக்காட்டியுள்ளார். விசேட தேவையுடையவர்களை கூட படுகொலை செய்த கொடூரங்களை கொண்ட வரலாற்றையுடைய இலங்கையின் தென்னிலங்கையில் உள்ள 4ஆம் மாடி மிகப்பெரிய திறந்தவெளி படுகொலை களமாக உள்ளது என மனித உரிமை செயற்பாட்டாளர் சன் மாஸ்டர் தெரிவித்துள்ளார். காலங்காலமாக தமிழ் மக்கள் மீது பல படுகொலைகள் நடைபெற்றுள்ளன. 1983, 1956, 1958, 1977 படுகொலைகளில் பல்வேறு வதை முகாம்கள் வடக்கு கிழக்கில் மலிந்து போயுள்ளன. பலாலி தொடக்கம் திருகோணமலை கடற்கரை முகாம்களுக்கு கீழ் மிகப்பெரிய வதை முகாம்கள் இருந்துள்ளன என குறிப்பிட்டுள்ளார்.